السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவன் பல நல்ல அமல்களை செய்வதற்கு கால சூழல்களையும் அமைத்து தந்திருக்கிறான். அவன் அமைத்திருக்கக்கூடிய காலங்களில் சில காலத்திற்கு சிலவற்றை விட மேன்மையை அமைத்து தந்திருக்கிறான். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அந்த 12 மாதங்களில் சில மாதங்களை சிறப்பாக, அந்த மாதங்களில் சில நாட்களை சிறப்பானதாக, அந்த நாட்களில் ஒவ்வொன்றையும் இப்படி தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தினுடைய நாட்களில் தொடங்கி மாதத்தினுடைய நாட்கள், ஒரு நாட்களில் இருக்கின்ற 24 மணி நேரங்களில் சிறந்திருக்கக்கூடிய நேரம் என்று எல்லாவற்றையும் நமக்கு வரிசைப்படுத்தி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாட்களில் சிறந்திருக்கக்கூடிய நாட்கள், வாரத்தினுடைய நாட்களில் மிக சிறப்பான நாளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய நாளை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவினுடைய நாள் என்று சொல்லி தந்துவிட்டு, அந்த ஜும்மாவினுடைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி தருகிறார்கள். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலா, என் மீது நீங்கள் அதிகமான முறையில் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்ல சொன்னதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் என்னிடத்தில் எடுத்துக்காட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், கைஃப துஅரது அலைக யா ரசூலல்லாஹ், ஸலவாத், நாங்கள் ஓதக்கூடிய ஸலவாத் உங்களின் மீது எடுத்து சொல்லப்படும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது எப்படி எடுத்துக்காட்டப்படும் என்பதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கித்தாருங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறார்கள்.
ஏன் இப்படி ஒரு விளக்கத்தை அந்த சஹாபாக்கள் கேட்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போன்று சராசரியான மனிதராக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஒரு மனிதனுடைய இயல்பு இறந்ததற்கு பின்னால் மண்ணிலே வைத்து புதைக்கப்பட்டதற்கு பிறகு அவன் மண்ணோடு மண்ணாக மக்கி போவது ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை அல்லவா? அதே போன்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை மண்ணில் வைத்து புதைக்கப்படுகிறது, உங்களுடைய பிரேதத்தை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்களே, அப்படி இருக்கின்ற போது நாங்கள் ஓதக்கூடிய ஸலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த சஹாபா பெருமக்கள் விளக்கம் கேட்டபோதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரியான மனிதருக்கும் தனக்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை சொல்லி காட்டுகிறார்கள். உங்களை போன்ற நான் அல்ல என்பதை அங்கே விளக்கி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களினுடைய உடலை மண் தின்பதற்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். எல்லா மண்ணும் மனிதனை அவன் சாப்பிடக்கூடிய அரிக்கக்கூடிய நிலைமை இருக்குமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்களோ அத்தனை நபிமார்களையும் இந்த உலகத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய உடல் என்பது மக்கி போவதற்குடைய தன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்து வைத்திருக்கிறார். எப்படி அவர்கள் புதைக்கப்பட்டார்களோ அதே போன்றுதான் இருப்பார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத் என்பது எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். இப்படி வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் வெள்ளிக்கிழமை சிறப்பானதாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் இந்த 24 மணி நேரத்தில் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரத்தையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். 24 மணி நேரத்திலே சிறந்த நேரம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அஃலலு ஸாஅத்தி ஜௌஃபுல் லைல், 24 மணி நேரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவன் கொடுத்திருக்கக்கூடிய நேரங்களில் மிக உன்னதமான நேரம் நடுநிசி நேரம் இருக்கிறது அல்லவா, தஹஜ்ஜுனுடைய நேரம். அந்த நேரம் இருக்கக்கூடிய நேரங்களிலே சிறந்தது என்று சொல்லி தந்துவிட்டு ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஓப்பான நேரம் நடுநிசி நேரத்திலே அவன் வணக்கங்கள் புரிவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகிறான் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்களில் சிறப்பிட்டு குறிப்பிட்டதை போல ஒரு நாளில் இருக்கக்கூடிய சிறப்பிற்குரிய நேரத்தை குறிப்பிட்டதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தந்திருக்கக்கூடிய இதே வரிசையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார். வருடத்தில் 12 மாதங்களை அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பிற்குரிய மாதமாக வைத்திருக்கிறார். அப்படி ஒரு உன்னதமான மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாதங்களை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். ஒன்று துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். தொடர்ச்சியாக 3 மாதங்களை சொல்லி தந்துவிட்டு ரஜபுனுடைய மாதமும் சிறப்பிற்குரியது என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாக்கியத்திற்குரிய ரஜப் மாதம் வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான். ரமலான் மாதத்தை அடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ரஜபு மாதத்திலே பரக்கத்தை தருவாயாக, ஷஅபான் மாதத்திலே பரக்கத்தை தருவாயாக. இந்த வாசகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துஆக்களை செய்கிறார்கள். ஒன்று ரஜபு மாதத்திலே பரக்கத்து செய்வாயாக என்றார்கள், ஷஅபான் மாதத்திலே பரக்கத்து செய்வாயாக என்றார்கள். இந்த 2 மாதங்களிலும் பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லுகிறார்கள், ஓ பல்லகனா ரமலான், ரமலான் மாதத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக என்று கேட்கிறார்கள். 3 மாதத்திற்கு 2 மாதங்கள் கழித்து வரக்கூடிய ரமலானினுடைய மாதம் பாக்கியம் பெற்ற மாதம் என்பதால் பல்வேறு விதமான இபாதத்து செய்வதற்கு உகந்த மாதம் என்ற காரணத்தினால் 2 மாதங்களுக்கு முன்பிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆ செய்வதற்கு கற்றுத்தருகிறார்கள். நீங்கள் ரஜபுனுடைய மாதத்தில் பரக்கத்து வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள், ஷாபானினுடைய மாதத்தில் பரக்கத்து வேண்டும் என்று கேளுங்கள், ரமலானினுடைய மாதத்தை அடையும் வாய்ப்பை கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேளுங்கள். ஏனென்றால்
ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஓதக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான், பகல் நேரத்திலே நோன்பிருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறார், இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நேரங்களில் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 மணி நேரத்தில் நடுநிசி இரவை சொன்னான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா. அந்த நடுநிசியில் மற்ற காலங்களில் எழுந்து நாம் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறாத நேரத்தில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானினுடைய மாதத்தில் அந்த சஹரினுடைய நேரத்தில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்பையும் பெறக்கூடிய காரணத்தினால் எல்லா விதமான இபாதத்துகளுக்கும் நோன்பு நோற்பதானாலும் சரி, குர்ஆன் ஓதுவதானாலும் சரி, அல்லது இரவு பொழுதில் நின்று வணங்குவதானாலும் சரி, எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ரமலான் மாதம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்பிருந்து நமக்கு அற்புதமான துஆவை சொன்னார்கள். பரக்கத்தை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் வேண்டும் என்ற துஆவை செய்தார்கள். இந்த 2 மாதங்களிலே பரக்கத்தை கேட்டார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், பரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 2 வார்த்தை இருக்கிறது. ஒன்று, நாம் கிடைக்கக்கூடிய பொருட்களில் அதிகம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்வது ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல கிடைக்கக்கூடியதில் அல்லாஹ் பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று கேட்பது ஒரு விதம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து வேண்டும் என்று கேட்டார்கள். குறைவான பொருள் இருந்து நிறைவான முறையில் இருக்கக்கூடியவற்றிற்கு பரக்கத் என்று சொல்லுவார்கள். தமிழிலே என்னதான் அதற்கு அர்த்தம் கொடுத்தாலும் கூட அதற்கு சரியான முறையில் ஒரு பொருள் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு வார்த்தை பரக்கத் என்ற வார்த்தை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து வேண்டும் என்று துஆ செய்ய சொன்னதோடு மாத்திரமல்லாமல் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் பரக்கத்து கிடைக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். மனிதனை பொறுத்தவரை தான் உண்ணக்கூடிய உணவிலே பரக்கத்து இருக்க வேண்டும். மனிதனை பொறுத்தவரை அவன் குடிக்கக்கூடிய பானத்திலே பரக்கத்து இருக்க வேண்டும். அவனுடைய நேரத்திலே பரக்கத்து இருக்க வேண்டும். அவன் செய்யக்கூடிய தொழில் துறைகளிலே பரக்கத்து இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய தேவையாக இருக்கக்கூடிய உணவினுடைய பரக்கத்து இருக்கிறது அல்லவா, அந்த பரக்கத்து எப்படி கிடைக்கும் என்பதை சொல்லித் தருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தௌராத்திலே இப்படி ஒரு வாசகத்தை படித்திருக்கிறேன், உணவிலே எப்படி பரக்கத்து கிடைக்கும் என்பதை குறித்து நான் தௌராத்திலே படித்த போது ஒது செய்யக்கூடிய யார் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒது செய்து கொள்கிறார்களோ, சாப்பிட்டதற்கு பின்னால் ஒது செய்து கொள்கிறார்களோ அந்த உணவிலே பரக்கத்து இருக்கிறது என்பதை நான் தௌராத் வேதத்திலே படித்திருக்கிறேன். சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நான் தௌராத்திலே படித்தேன், சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் யார் ஒது செய்கிறார்களோ அதிலே பரக்கத்து இருக்கிறது என்று நான் படித்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். நீங்கள் படித்தது பொய்யான செய்தி அல்ல, அது உண்மைதான். சாப்பிட்டதற்கு பின்னால் ஒது செய்வது மாத்திரமல்ல, சாப்பிடுவதற்கு முன்பும் ஒது செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறார். பல இடங்களுக்கு நாம் சென்று வருவோம். வெளியிலே சென்று வரக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான தூசிகள் நம் இடத்திலே ஒட்டி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று இருக்கலாம். நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாக நாம் சொல்லுகிறோம் அல்லவா, வெறுமனே கையை கழுகிவிட்டு வருவது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனை கையை கழுவிவிட்டு போவதற்கும் முகங்களை அலசிவிட்டு போவதற்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான இபாதத்தை கற்றுத் தருகிறார்கள். ஒரு தொழுகைக்கு முன்னால் ஒருவன் எப்படி ஒது செய்துவிட்டு தொழுகைக்கு ஆயத்தமாவானோ, அந்த தொழுகைக்கு உரிய ஒரு செயலை செய்வானோ, அதே போன்றுதான் ஒருவன் உணவு உண்பதற்கு முன்பாக யார் ஒது செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்டதற்கு பின்பும் சரி, அதே போல உண்பதற்கு முன்பும் சரி, இந்த 2 நேரங்களில் ஒது செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உணவிலே பரக்கத்தை தருகிறான் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவினுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, உண்பதற்கு முன்பு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். சில வார்த்தைகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபிகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் சபையிலே உங்களுடைய சபையிலே நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். பந்தியிலே சாப்பிடக்கூடிய நேரத்தில் 2 பிரிவாக நாம் சாப்பிட்டோம். முதலிலே உட்கார்ந்திருந்தவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளமான பரக்கத்தை கொடுத்திருந்தான்.
உணவை கொட்டிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். நிறைய நபர்கள் சாப்பிட்டார்கள். ஆனால் உணவிலே எந்த விதமான குறைவும் ஏற்படவில்லை, நிறைவு இருந்தது. மக்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபிகள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், பின்னால் சில மக்கள் வருகிறார்கள் யா ரசூலல்லாஹ், அவர்களும் அதே சபையிலே உட்கார்ந்து உணவு உண்கிறார்கள். அப்படி உண்ணக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அந்த உணவு போதாமல் இருக்கிறது, அவர்களுக்கு அந்த உணவு குறைவாக இருக்கிறது, அவர்கள் நிறைவை பெறவில்லை என்கிற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபிகள் விளக்கம் கேட்கிறார்கள். ஒரே உணவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு விதமான பிரிவுகள், முதல் பிரிவுக்கு ஏராளமான பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் இரண்டாவதாக அமர்ந்தவர்களுக்கு பரக்கத்திலே குறைவை வைத்திருந்தான் யா ரசூலல்லாஹ். அது எப்படி சாத்தியம் என்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி விளக்குவார்கள். முதலிலே உட்கார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பிஸ்மில்லாஹுவை சொல்லி சாப்பிட்டவர்கள். முதலிலே உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் பிஸ்மில்லாஹுவை சொல்லி சாப்பிட்டவர்கள். ஆனால் இரண்டாவதாக உட்கார்ந்திருந்தார்கள் அல்லவா, இவர்கள் பிஸ்மி சொல்லாமல் உட்கார்ந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த உணவிலே அவர்கள் மட்டும் சாப்பிடவில்லை, அவர்களோடு சேர்ந்து ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டான். அதனுடைய விளைவுதான் அங்கே அந்த சாப்பாட்டிலே பரக்கத்தில்லாமல் போனதின் காரணத்தினால் அங்கே அவர்களுக்கு அது போதாமலாகிவிட்டது, பற்றாக்குறையாக ஏற்பட்டு விட்டது என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லுவார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே ரப்பே பரக்கத்தை தருவாயாக. நாம் குடிக்கக்கூடிய பானமாக இருந்தாலும் சரி, உண்ணக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உணவுகளுக்கு முன்னால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னும் சொல்ல சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி. நாம் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சாப்பிட்டு முடிக்கக்கூடிய சாப்பாடு நம்ம உடல்லையே ஒட்டுறதில்லை அப்படின்னு. அதனுடைய காரணத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் உணவு நம்முடைய உடலிலே ஒட்டாமல் அது ஒரு சத்துக்களாக மாறாமல் ஏன் அது மோசமான நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிற போது, நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் பிஸ்மி சொல்லி இருக்க மாட்டோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை பொய்யானதல்ல, அது அற்புதமான வார்த்தையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு முடியுங்கள். அதே போல் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், ஏதாவது எதை சாப்பிட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பாக நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள் என்றார்கள். நாம் இன்னைக்கு என்ன மாத்திரை சாப்பிட்றோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மருத்துவத்தில் அந்த மாத்திரையின் மூலமாக, அந்த சிகிச்சையின் மூலமாக நமக்கு நல்லதையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிலே ஏதாவது கெடுதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. ஒருவன் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய மருத்துவத்தில் அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த மருந்தில் ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வைத்து விடுவார். அது மாதிரி நாம் எங்கேயாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால நாம் இந்த துஆவை செய்வதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, இந்த உணவிலே பரக்கத்தை தருவாயாக என்பதோடு மாத்திரமல்ல, நமக்கு உணவு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு அற்புதமான துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். வஅத்இம்னா கைரம் மின்ஹு, ரப்பே இதைவிட சிறந்த உணவை எங்களுக்கு தருவாயாக. நாம் சாப்பிடக்கூடிய உணவை விட சிறந்த உணவும் வேண்டும், அந்த உணவிலே பரக்கத்தும் வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவு உண்டதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும், உண்பதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், எதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத்தை கொடுக்கிறான் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒருத்தருடைய உணவல்ல, ஒருத்தருடைய உணவை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இரண்டு நபர்களுக்கு போதுமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். ரெண்டு பேருடைய உணவு இருக்கிறதா, அது 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத்தை கொடுத்து விடுகிறார். அதே போல 3 பேர் உண்ணக்கூடிய உணவிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 4 நபர்கள் சாப்பிடக்கூடிய பரக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம பழைய காலத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரே சகனில் உட்கார்ந்து ஒரு 3 பேர் 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடும்போது மத்தியில் என்ன வைப்பார்கள், அதற்கு உண்டான இறைச்சிகளையோ அல்லது எல்லா பொருளையும் வைக்கக்கூடிய நேரத்தில் இடையிலிருந்து சாப்பிடுவதற்கும் மத்திய பகுதியில் இருந்து சாப்பிடுவதற்கு மத்தியிலே வேறுபாடு இருக்கிறது. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் முதல் பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிட்டு கொள்ளுங்கள், ஏனென்றால் மத்திய பகுதியில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத்தை எடுத்து தருகிறான் என்று சொல்லி காட்டுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டார்கள். பிஸ்மில்லாவை சொல்லிக் கொடுப்பதற்கு பக்குவப்படுத்தினார்கள். அதுபோன்று இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா
எல்லா விஷயத்திலையுமே பரக்கத்தை கொடுத்திருந்தார். அப்போ இன்னைக்கு உண்டான காலகட்டத்தை பொறுத்தவரை நேரத்தில் நாம் பரக்கத்து இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நிறைய சாதித்த மக்கள் இருக்கிறார்கள், நிறைய குர்ஆன் ஓதிய மக்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த நேரத்திலே பரக்கத்தை அடைந்தார்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நாம் துஆ செய்கிறோம் அல்லவா, எழுந்து முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான துஆ, நீங்கள் தூக்கத்திலே இருந்தீர்கள், தூக்கத்திலே இருந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு விழிப்பை கொடுத்தான் அல்லவா, அந்த விழிப்பை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி பெருக்கோடு துஆ ஓதுகிறோம் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். வெறுமன நம்ம தூங்குகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ரப்பு நினைச்சா அந்த தூக்கத்தில் நம்முடைய உயிரை கைப்பற்றி நம்மை ஜனாசாவாக ஆக்கி விடலாம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நன்றி பெருக்கோடு துஆ செய்ய சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, மௌத்துக்கு பின்னால் உயர கொடுத்த ரப்பே உனக்கு எல்லா புகழும் என்று ரப்புக்கு நாம் புகழுகிறோம் அல்லவா. இப்படி புகழோடு எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் சுக்ரியாவோடு எழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொழுதையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத்தாக ஆக்கி வைத்திருந்தார். அது மட்டும் இல்லை, ஃபஜ்ரில் ஒரு பரக்கத்து இருக்கிறது. ஃபஜ்ரினுடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பரக்கத்துகளை எல்லாம் இப்பொழுது இழந்துக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பாக்கியமான மாதத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அற்புதமான துஆவை செய்து வருகிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த ரஜப் ஷஅபான் 2 மாதங்களிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான பரக்கத்துகளை செய்வதோடு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்று அந்த ரமலானிலே பல்வேறு விதமான நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான உடல் தாக்கத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தந்தருள் புரிய வேண்டும் என்று நாம் இப்பொழுதிலிருந்தே நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய நேரங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில், நாம் அணுகக்கூடிய அணுகுவர்களில், அதே போன்று நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத்தை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.